வணக்கம். அடிக்கிற வெயிலுக்கு வீட்டிலே ஈஸியாக ஹெல்த்தியாக இந்த மாதிரி ஐஸ்கிரீம் செஞ்சு சாப்பிட்லாம். அதுக்கு 2 நார்மல் வாழைப்பழம் எடுத்திருக்கேன். அதை தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி 2 வாழைப்பழம் மட்டும் போதும் அந்த பவுலில் ஐஸ்கிரீம் வர்றதுக்கு. இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கூடவே 10லேருந்து 20 முந்திரி சேர்த்துக்கலாம். இதை நீங்கள் ஊற வச்சியும் சேர்த்துக்கலாம், நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். அது கூடவே 2 ஸ்பூன் கொக்கோ பவுடர். இது நார்மல் கொக்கோ பவுடர் வித்தவுட் சுகர். இது கூடவே 1/2 கப் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட ஸ்வீட்னஸ்க்காக நான் ஹனி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஹனி பிடிக்கலைன்னா கண்டிப்பாக நீங்கள் சுகரோ இல்லை நாட்டு சர்க்கரை, அதுவும் இல்லையா ஸ்வீட்னஸ்க்காக பேரிச்சம்பழம் கூட சேர்த்துக்கலாம். ஹெல்த்தியாக செய்யணுன்னா ஹனி பிடிக்காதவங்க, ஹனி ஃப்ளேவர் பிடிக்கும்னா ஹனியே சேர்த்துக்கலாம். உங்கள் ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு இப்போ இதை பிளெண்டரில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா சில்கியாக கிடச்சிருக்கு. இதை அப்படியே குடித்தோன்னா அது ஸ்மூத்தி. இதே ஒரு பவுலில் மாற்றி இதை ஃப்ரிட்ஜில் வச்சு, அதாவது ஃப்ரீசரில் நல்லா மேலே பேக் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் ஒரு ஓவர் நைட் வைக்கணும். நான் ஜஸ்ட் ஒரு 4 to 5 hours தான் வச்சுருந்தேன். அதனால் எனக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் கிடச்சிது. நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா கட்டியாக இதாகி வரணுன்னா ஓவர் நைட் வச்சு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சில்லுன்னு இந்த சம்மருக்கு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.